இந்த கேம்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கணவன்கிட்ட எப்படி மனைவி நடந்துக்கணும், மனைவிக்கிட்ட எப்படி கணவன் நடந்துக்கணும், அந்த இது வந்து எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. அப்புறம் பிள்ளைகளை குறித்து பேசும்போது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டி சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அப்போ நினைக்கும்போது நானும் அந்த தவறு பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த சொல்லும்போது அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப டச் ஆச்சு. அப்போ எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன். ஏசப்பா எனக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதான் முதல் கப்புள் கேம்ப் எனக்கு. இதுக்கு முன்னாடி யங் கப்புள் கேம்ப் வச்சாங்க. அப்போ எனக்கு திருமணம் ஆகல, அதனால் வந்து அட்டன் பண்ண முடியல. இப்போ முதல்ல கப்புள் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. வியூலா ஆண்டி வந்து கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னென்னா, உலக பிரகாரமாக ஒரு கணவன் ஒரு மனைவிக்கிட்ட அன்பு எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து வேதத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும், மனைவி கணவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், இது வந்து வியூலா ஆண்டி சொல்லும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. ஆமாம், வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஜீசஸ் கேனில் எப்போவுமே வந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு வசனமும், ஒரு வசனத்தை குறித்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு மெசேஜும் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் அப்படி நேரடியாக வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டவர் அது என்னோட நேரடியாக பேசின மாதிரி இருந்தது. அதுக்காக நன்றி. இனிமேல் வந்துட்டு மனைவி மேலே அன்பு செலுத்தவும், மனைவிக்கு உறுதுணையாக இருக்கவும் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்ததுனால ரொம்ப சந்தோஷம்.